அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. இந்த ஜூன் மாதத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுமே ரிஷபராசியில் செஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் முதல் தேதியிலேயே மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் மேஷ ராசியிலேயே இருக்கிறாரு. அதே போல சனி பகவான் கும்பராசியில ஆட்சி பெற்று செஞ்சரிக்கிறாங்க. ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் மிதுனத்துக்கு போறாரு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து அவருடைய வக்கர பயிற்சியை மேற்கொள்ளுறாரு. சனி ராகு மீனத்திலேயே, கேது கன்னியிலேயே இருக்குது. இந்த மாதங்களோட கிரக பயிற்சியின் காரணமா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். எந்த செயலாக இருந்தாலும் உன்னிப்பாக கவனிக்கும் திறன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய இந்த ஜூன் மாதம் கிரக நிலைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். அதனால் வேலையில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வேலையில் மாற்றத்தை அனுபவிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். இதுவே ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்கணும். ஒரு புறம் நீங்கள் எல்லாவற்றையும் அவசரமாக செய்வீங்க. அவசரமாக எடுக்கும் முடிவுகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீங்கு விளைவிக்கும். அதனால் அவசரமாக செய்யக்கூடிய வேலையை தவிர்த்துக்கிட்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்குத்தான். உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுடனான உறவுலெல்லாம் கோபம் அப்படிங்கிறது வரும். அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா தொழிலையும் சரி சக கூட்டாளிகளிடமும் சரி நிதானமாக வேலை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறதால கல்வி சம்பந்தமாகவும் சில தடைகள் அப்படிங்கிறது வரும். ஆனால் படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான். உங்களை ஒழுக்கமானவராக மாற்றுறதுக்கு சனி பகவான் மிக மிக உதவியாக இருப்பார். தினமும் படிப்புக்காக நேரம் ஒதுக்கினா கல்வியில் நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதோரு தேர்வு முடிவுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கெல்லாம் ராகு பகவான் சிறப்பாக இருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய குடும்பத்தில் மனைவியின் கோபத்தால் முழு குடும்பமும் பாதிக்கப்படலாம். அண்டை சச்சரவு, உற்றார் உறவினர்களோட வருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். பரஸ்பர விவாதத்தின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். கசப்பான வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் பேசுவதை தவிர்த்துக்குங்க. முக்கியமாக குடும்ப விஷயங்களில் பேசுவதற்கு வாழ்க்கை துணைக்கு முதல்ல உரிமை கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் காதல் வாழ்க்கைக்கெல்லாம் முழு ஊக்கத்தை கொடுக்க போகிறாரு. இந்த ஆண்டு நீங்கள் நேசிப்பவர்கள் உங்கள் மீது உண்மையா இல்லையா, உங்கள் மீது வச்சிருக்கக்கூடிய அன்பு உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அடையாளம் காண்பீங்க. சனி பகவான் பாலாகவும் தண்ணீரை நீராகவும் மாற்றும் திறன் அப்படிங்கிறது கொண்டவர். அதனால் உங்களுடைய காதலியை உண்மையாக நீங்கள் நேசிச்சிங்க அப்படின்னா அதை உணர்ந்து உங்களுடைய காதல் அப்படிங்கிறது மேல் மேலும் வளரும். நீங்கள் எதிர்மாறாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உறவு அப்படிங்கிறது பிரியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். திருமணமானவர்களுக்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஒவ்வொரு வேலையையும் மிக விரைவாக செய்வார். அதனால் வேலையில் அதிக ஈடுபாடோடு இருக்கிறதால குடும்பத்துக்கு அப்படின்னு நேரம் ஒடுக்க முடியாத சூழ்நிலையால் ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டில் அங்கிருந்து 10ஆம் வீடு முதல் வீடு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது வரும். சில
தொழில் திட்டங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். அது நிதி நிலைமையை நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். எதிர்காலத்தில் உங்களுக்கு அது லாபம் தரக்கூடிய விதத்தில் இருக்கும். பணத்தை முதலீடு செய்ய முயற்சி செய்வீங்க. ஆனால் தற்போது அது அதிக லாபத்தை கொடுக்காது. பிற்காலத்தில் உடைய எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 11ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் அமர்றாரு. அதனால் நிதி இழப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம். ராசி அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் குரு புதன் சூரியன் ஆகிய கிரகங்களோடு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். இந்த மாதம் முழுவதுமே சனி 5ஆம் வீட்டிலையும் செவ்வாய் 7ஆம் வீட்டிலையும் ராகு 6ஆம் வீட்டிலையும் கேது 12ஆம் வீட்டிலையும் இருக்கிறாங்க. குருவோட பெயர்ச்சியும் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால உடல் சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்கள் ராசி அதிபதியை நீங்கள் வலுப்படுத்தணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வர்றது மிக மிக அவசியம். துலாம் ராசிக்காரர்கள்லாம் குடும்ப பொறுப்புகளையும் பணியிடத்து சூழலையும் கூடுதல் கவனத்தோடு செய்கிறது நல்லது. குடும்ப உறவுகளை பராமரிப்பதில் திருமண முயற்சிகள் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தொழில் சார்ந்த விஷயத்துலையும் பல சிக்கல்களை தாண்டி தான் நீங்கள் முன்னேற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கும். நிதி நிலைமையும் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கிறதால பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மிகவும் பிடித்த பொருள் அல்லது மதிப்புமிக்க பொருள் ஒரு காணாமல் போகிறதுக்கு களவு. உங்களுக்கு மிகவும் பிடித்த பொருள் அல்லது விலை உயர்ந்த பொருள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால மிக மிக எச்சரிக்கையோடு கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மாதத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பீங்க. மாதத்தின் முதல் பகுதியில் மன அழுத்தத்தோடு ஒரு சிலர்லாம் காணப்படலாம். தனிப்பட்ட வாழ்வில் சில விரும்பத்தகாத பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதால தந்தை மற்றும் தாயோட கருத்து வேறுபாடு வரும். அதுவே வாழ்க்கையில் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தும். ஒரு சில சவால்களை சந்திக்கும் பொழுது நேர்மறை எண்ணங்களையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே கடவுள் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். பொதுவாகவே பிறரோடு பழகும்போது கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களையும் மீறி வரலாம். குடும்ப உறுப்பினர்களோடு வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. புனித தலங்களுக்கு அல்லது நீண்ட தூர பயணங்கள்லாம் குடும்பத்தோடு சென்று வருவீங்க. உங்களுக்கு சில எதிர்பாராத மாற்றங்களும் இந்த ஜூன் மாதத்தில் வரப்போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ள கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். வாழ்க்கை துணை மற்றும் தந்தையோட உடல் ஆரோக்கியம் கருதி பணத்தை செலவு செய்வீங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன், பொருளாதார ரீதியாக நிர்வாகத்திறனை நீங்கள் அதிகம் உணர போறீங்க. பூர்வீக சொத்துக்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். ரியல் எஸ்டேட் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்தாலும் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து வர்றதால செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். பணியிடத்தில் சக பணியாளர்களிடம் நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சக ஊழியர்களோடு இருக்கும் உறவு சுமூகமாக இருக்கும். பணியிடத்தில் நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள்லாம் வரலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செயலில் சாதுரியமும் பேச்சில் அதிகாரமும் இருக்கும். உங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு இந்த மாதம் சற்று குறைவாக தான் இருக்கும். அதனால் சக பணியாளர்கள்லாம் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறாங்க. சற்று எச்சரிக்கையோடு இருந்துக்கணும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி, வேலை சார்ந்த விஷயங்களையும் சரி, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதால இந்த மாதத்தின் முதல் பகுதி ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். அதிக பணி அழுத்தம் காரணமாக மன உளைச்சல் அப்படிங்கிறது வரும். அதனாலேயே ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது அவசியம். இந்த மாதம் சிறிய விபத்து ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதம் மாணவர்களுக்கெல்லாம் கலவையான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தன்னம்பிக்கை அப்படி சற்று குறைய தொடங்கும். ஞாபக சக்தி மற்றும் கவனக்குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படலாம். மாணவர்கள்லாம் மேல் படிப்புக்காக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தத்துவ கல்வியில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. கடவுள் நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். ஆசிரியர் மற்றும் பெற்றோரோட வழிகாட்டுதோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஜூன் மாதம் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்துக்குங்க. ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அனாவசியமான செலவுகள் செய்வதை குறைச்சிக்கிட்டு சிக்கனத்தை கையாண்டிங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.